வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மாபெரும் புரட்சியை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசி தற்போது கொண்டு வந்துள்ளது. கிரிக்கெட் என்றாலே சுவாரஸ்யம்தான். அதிலும் குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட் என்பது 5 நாட்கள் நடைபெறும் ஒரு நீண்ட நொடி போர் என்று நமக்கு தெரியும். வீரர்களின் பொறுமை, திறமை, விடாமுயற்சி என அனைத்தையும் அணுவாக சோதிக்கும் இந்த பாரம்பரியமிக்க வடிவத்தில் பல ஆண்டுகளாக ரசிகர்கள் முதல் வீரர்கள் வரை அனைவரையும் கடுமையாக எரிச்சல் அடைய செய்யும் ஒரு முக்கிய வில்லன் என்றால் அது பேட்லைட் என்று அழைக்கப்படும் போதிய வெளிச்சன்மை தான். மைதானத்தில் விறுவிறுப்பாக ஒரு போட்டி சென்று கொண்டிருக்கும் போது, ஒரு பேட்ஸ்மேன் சதத்தை நெருங்கும் போது அல்லது பந்து வீச்சல் ஹாட்ரிக் விக்கெட்டை எடுக்கும் தருவாயிலே திடீரென கால நடுவர்கள் தங்கள் பாக்கெட்டில் இருந்து வெளிச்சத்தை அளவிடும் லைட் மீட்டரை எடுப்பார்கள். வானத்தை பார்ப்பார்கள். பிறகு வெளிச்சம் குறைந்துவிட்டது என்று கூறி ஆட்டத்தை பாதியிலே நிறுத்திவிட்டு மைதானத்தை விட்டு வெளியேறுவார்கள். மைதானத்திற்கு ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து வந்த ரசிகர்களுக்கும் தொலைக்காட்சிகளில் தங்கள் வேலைகளை எல்லாமே விட்டு போட்டியை பார்த்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரும். இதை தடுப்பதற்காக பல ஆண்டுகளாக பல்வேறு ஆலோசனைகள் கிரிக்கெட் உலகில் நடந்து வந்தன. தற்போது குஜராத் மாநில அகமதாபாத்தில் நடைபெற்ற ஐசிசி வருடாந்திர கூட்டத்தில் இந்த பிரச்சினைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வருகிற அக்டோபர் 1, 2026 முதல் அமலுக்கு வரவுள்ள புதிய விதியின்படி டெஸ்ட் போட்டிகளில் இனி வெளிச்சம் குறைந்தால் ஆட்டத்தை பாதியில் நிறுத்த வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக மைதானத்தில் உள்ள பிளாட் லைட்ஸ் எனப்படும் செயற்கை மின் விளக்குகளை முழுமையாக ஒளிர செய்து சிவப்பு பந்துக்கு பதிலாக பிங்க் நிற பந்தை பயன்படுத்தி ஆட்டத்தை எந்தவித தடையுமின்றி தொடரலாம் என்று ஐசிசி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஒரு நாள் டெஸ்ட் ஆட்டத்தில் 90 ஓவர்கள் வீசப்பட வேண்டும் என்பது ஐசிசியின் விதிமுறை. உதாரணமாக ஒரு நாள் ஆட்டத்தில் 75 ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் திடீரென மேகமூட்டம் காரணமாகவே அல்லது குளிர்காலங்களில் சூரியன் சீக்கிரமாக மறைவதாலே வெளிச்சம் குறைந்துவிட்டால் மீதமுள்ள 15 ஓவர்களை வீசாமல் அன்றைய ஆட்டத்தை முடித்து கொள்வது தான் பல ஆண்டுகளாக வழக்கத்தில் இருந்து வருகிறது. ஆனால் இனிமேல் அந்த மீதமுள்ள 15 ஓவர்களை பிங்க் பந்தை கொண்டு செயற்கை மின்விளக்கு வெளிச்சத்தில் வீசி முடிக்கலாம். இதனால் ஆட்டத்தின் எந்த ஒரு பகுதியும் மழையை தவிர வேறு காரணங்களால் வீணாகாது என்பது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியாகும். ஆனால் இந்த புதிய விதிமுறை செயல்படுத்துவதில் ஒரு முக்கிய நிபந்தனையை ஐசிசி விதித்துள்ளது. இந்த பிங்க் பந்து முறையை ஒரு போட்டியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட டெஸ்ட் தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே விளையாடும் இரு அணிகளின் கிரிக்கெட் வாரியங்களும் இதற்கு பாராஸ்பரம் சம்மதம் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் பிங்க் பந்து என்பது சாதாரண சிவப்பு பந்தை விட முற்றிலும் மாறுபட்ட குணாதிசயங்களை கொண்ட ஒரு பந்து ஆகும். சிவப்பு பந்தில் அதன் நிறத்திற்கான டைம் மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறது. மேலும் அந்த பந்து சுமார் 50 ஓவர்களுக்கு பிறகு தனது பொலிவை இழந்து பழைய பந்தாக மாறிவிடும். ஆனால் பிங்க் பந்தில் பாலியூரேத்தின் என்ற சிவப்பு கெமிக்கல் கோட்டிங் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் பிங்க் பந்து அவ்வளவு சீக்கிரம் தேய்மானம் அடையாது. மேலும் செயற்கை மின்விளக்கு வெளிச்சத்தில் பிங்க் பந்து அதிக அளவில் சுங்கிங் ஆகும் தன்மை இயற்கையாகவே கொண்டுள்ளது. பிங்க் பந்தின் தையல் பகுதி கருப்பு நிற நூலால் தைக்கப்பட்டிருக்கு. இது பந்து வீச்சாளர்களுக்கு பந்தை நன்றாக பிடித்து வீச கூடுதல் உதவியாக இருக்கும். இதனால் மாலை நேரத்தில் பீச்சில் ஈரப்பதம் சேரும்போது வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்த பிங்க் பந்தை கையில் எடுத்தால் அது பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மாறிவிடும். சாதாரண வெளிச்சத்தில் சுமூகமாக ரன் குவித்த பேட்ஸ்மேன்கள் கூட செயற்கை ஒளியால் பிங்க் பந்து இருபுறம் சுங்கிங் ஆகும் போது மிகவும் திணறுவார்கள். எனவே ஒரு ஆட்டம் மாலை நேரத்தில் வெளிச்சம் குறையும் போது திடீரென பிங்க் பந்து மாறினால் அது அந்த ஒரு மணி நேரத்தை ஒரு மினி பகலிரவு டெஸ்ட் போட்டி போல மாறிவிடும். இது ஒட்டுமொத்த போட்டியின் முடிவை தலைகீழாக மாற்றக்கூடிய வாய்ப்பை கொண்டுள்ளது. இந்த ஒரு காரணத்தினால்தான் இரு அணிகளுக்குமே முன்கூட்டி சம்மதிக்க வேண்டும் என்ற விதியை ஐசிசி கொண்டு வந்துள்ளது. இந்திய அணியின் முந்தைய பிங்க் பந்து டெஸ்ட் அனுபவங்களை எடுத்துக்கொண்டால் ஆஸ்திரேலியாவில் நடந்த புகழ்பெற்ற அடிலேட் பகலிரவு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெறும் 36 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிய வரலாற்று காணாத ஒரு மோசமான சரிவை சந்தித்தது நாம் அனைவருக்கும் நினைவிருக்கும்.
பிங்க் பந்து வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மிகவும் சாதகமாக செயல்படும் என்பதால் ஸ்பின்னர்களை அதிகமாக நம்பியிருக்கும் ஆசிய கண்டத்து அணிகள் இந்த புதிய விதிமுறைக்கு எந்த அளவுக்கு சம்மதம் தெரிவிப்பார்கள் என்பது இப்போது கிரிக்கெட் விமர்சனங்கள் மத்தியில் மிகப்பெரிய வாதமாக மாறியுள்ளது. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து போன்ற நாடுகள் பிங்க் பந்தில் மிக அதிக அனுபவம் வாய்ந்தவை மற்றும் அவர்களின் ஆடுகளங்கள் வேகப்பந்து வீச்சுக்கும் மிகவும் சாதகமானவை. எனவே அந்த நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடும் போது இந்திய அணி இந்த பிங்க் பந்து மாற்று முறைக்கு ஒப்புக்கொள்ளுமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த பிங்க் பந்து மாற்றத்தை பற்றி மட்டுமே ஐசிசி விவாதிக்கவில்லை, மேலும் பல புரட்சிகரமான முடிவுகளையும் இந்த கூட்டத்தில் எடுத்துள்ளது. அதில் மிக முக்கியமானது பயிற்சியாளர்களின் கள நுழைவு. பொதுவாக T20 கிரிக்கெட்டில் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் என்ற ஒரு இடைவெளி இருக்கும். அப்போது பயிற்சியாளர்கள் நேரடியாக களத்திற்கு வந்து வீரர்களுடன் அடுத்த கட்ட யூகங்களை பற்றி விவாதிப்பார்கள். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அது போன்ற நடைமுறை இதுவரை இருந்ததில்லை. வீரர்கள் மைதானத்தின் எல்லையில் நின்று கொண்டு தான் தண்ணீர் குடிப்பார்கள் அல்லது சைகை மூலம் ஆலோசனைகளை பெறுவார்கள். ஆனால் இனிமேல் டெஸ்ட் போட்டிகளிலும் ட்ரெஸ்ஸிங் பிரேக் எனப்படும் தண்ணீர் குடிக்கும் அதிகாரப்பூர்வ இடைவெளியின் போது அணியின் தலைமை பயிற்சியாளர் அல்லது அணி நிர்வாகத்தால் பரிந்துரைக்கப்படும் ஒரு முக்கிய நபர் நேரடியாக மைதானத்திற்குள் சென்று கேப்டன் மற்றும் வீரர்களுடன் நேரடியாக ஆலோசனை நடத்தலாம் என்ற புதிய விதிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளிலும் தந்திரங்கள் மற்றும் யோகங்களின் வேகம் அதிகரிக்கும். மேலும் பயிற்சியாளர்களின் நேரடி தலையீடு ஆட்டத்தின் போக்கை எந்த நேரத்திலும் மாற்றக்கூடிய வகையில் அமையும். அடுத்தபடியாக பந்துவீச்சு தொடர்பான ஒரு மிக முக்கியமான தொழில்நுட்ப மாற்றத்தையும் ஐசிசி அறிமுகப்படுத்தியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு பந்துவீச்சாளர் தனது கையை மடக்கி பந்து வீசுகிறார், அதாவது சாக்கிங் செய்கிறார் என்று கள நடுவர்கள் சந்தேகம் வந்தால் இதுவரை அந்த பந்து வீச்சாளர் போட்டியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பின்னர் ஆய்வகத்திற்கும் சென்று தனது பந்துவீச்சு முறையை சோதனை செய்து நிரூபிக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் இனிமேல் கள நடுவர்கள் பந்து வீச்சாளர்களின் பந்துவீச்சு முறை விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை உடனடியாக ஆராய மைதானத்தில் உள்ள ஹாக்கை தொழில்நுட்பத்தின் தரவுகளை நேரடியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஐசிசி ஒப்புதல் அறிவித்துள்ளது. இதன் மூலம் போட்டிகளில் நடைபெறும் போதே மிகவும் துல்லியமாகவும் வெளிப்படையாகவும் முறையற்ற பந்து வீச்சை கண்டறிய முடியும். இது கிரிக்கெட் விளையாட்டின் நேர்மையை மேலும் வலுவுபடுத்தும் ஒரு சிறந்த முன்னேற்றமாகும். அதேபோல T20 போட்டிகளை பொறுத்தவரையே லெக் சைடு வைடு என்ற விதிமுறை முன்பே சில தொடர்களில் சோதனை அடிப்படையில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதாவது பேட்ஸ்மேன் தனது இடத்திலிருந்து நகரும் போது பந்து வீச்சாளர் வீசும் பந்து லெக் சைட் சென்றால் பேட்ஸ்மேன் நகர்ந்ததை கணக்கில் கொண்டு நடுவர்கள் அதை வைடு வழங்காமல் இருக்கும் ஒரு முறை. இந்த விதியின் தற்போது T20 போட்டிகளில் முழுமையாக நிரந்தரமாக்கப்பட்டுள்ளது. இது பந்து வீச்சாளர்களுக்கும் T20 போன்ற ரன் குவிக்கும் போட்டிகளில் மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். அது மட்டுமின்றி T20 போட்டிகளில் 2 இன்னிங்ஸ்களுக்கும் இடையிலான இடைவேளை என்பது 15 நிமிடங்கள் மட்டுமே என்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பேட்ஸ்மேன்கள் ஆட்டம் மீண்டும் தொடரும் போது எந்தவித தாமதமும் இன்றி உடனடியாக களத்திற்கு வர வேண்டும் என்று காலதாமதம் செய்தால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் நடுவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மகளிர் கிரிக்கெட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பல நல்ல முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மகளிர் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் வழக்கமாக நடைபெறும் கோடைக்காலமான ஜூன், ஜூலை மாதங்களுக்கு பதிலாக இனி பிப்ரவரி 14 முதல் 28 வரை நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச அரங்கில் புதிய வீரர்களை உருவாக்கும் நோக்கில் 2026ஆம் ஆண்டு 10 அணிகள் பங்கேற்கும் மகளிர் வளர்ந்து வரும் நாடுகள் கோப்பை தொடரை ஒரு பிரமாண்டமான முறையில் நடத்துவது ஐசிசி முழு ஒப்புதல் அளித்துள்ளது. இது மகளிர் கிரிக்கெட்டை உலக அளவில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு மிக சிறந்த திட்டமாகும். நிர்வாக ரீதியாக ஐசிசியின் விதிமுறைகளை மீறிய ஒரு சில கிரிக்கெட் வாரியங்கள் மீது ஐசிசி தனது கடுமையான நடவடிக்கைகளை பாய்ச்சியுள்ளது. உறுப்பினர் கடமைகளை சரியாக பின்பற்றாத காரணத்தினால் வட அமெரிக்கா நாடான கனடா கிரிக்கெட் வாரியத்தை ஐசிசி தனது அமைப்பிலிருந்து அதிரடியாக சஸ்பெண்ட் செய்துள்ளது. மேலும் வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தில் நடைபெறும் உட்கட்சி பூசல்களை தடுக்கும் விதமாக அங்கே நடக்கவிருக்கும் கிரிக்கெட் வாரிய தேர்தலை கண்காணிக்க ஐசிசியின் மூத்த அதிகாரிகளை சிறப்பு பார்வையாளர்களாக ஐசிசி நியமித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த அகமதாபாத் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவுகளையும் ஆழமாக பகுப்பாய்வு செய்து பார்க்கும்போது ஐசிசி தற்போது கிரிக்கெட் விளையாட்டை
நவீனப்படுத்துவதற்கும் மாறி வரும் காலத்திற்கு ஏற்ப ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை முழுமையாக பூர்த்தி செய்வதற்கும் மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்து வருகிறது என்பது தெள்ளத் தெளிவாக புரிகிறது. குறிப்பாக வெளிச்சம் குறைந்தால் பிங்க் பந்தை கொண்டு டெஸ்ட் போட்டியை தொடரும் திட்டம் என்பது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாகவே அமையும். மாலை நேரங்களில் விண்விளக்கு வெளிச்சத்தால் புதிய பிங்க் பந்தை சுழற்பந்து வீச்சாளர்களும் அதிக வேக பந்து வீச்சாளர்களும் வீசும்போது உலகத்தரம் வாய்ந்த பேட்ஸ்மேன்கள் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்ற விறுவிறுப்பு இனி வரும் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டியிலும் நீங்கா இடம் பிடிக்கும். ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? ஆசிய நாடுகளில் பிங்க் பந்து எவ்வாறு செயல்படும்? இரு நாட்டு கிரிக்கெட் வாரியங்களும் ஒரு டெஸ்ட் தொடர் தொடங்குவதற்கு முன்பே இந்த அதிரடி மாற்றத்திற்கு எந்த முரண்பாடும் இன்றி ஒப்புக்கொள்வார்களா என்ற பலவிதமான நடைமுறை சிக்கல்களும் கேள்விகளும் இதில் இருக்கவே செய்கின்றன. கடந்த காலங்களில் தென் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வெளிச்சமின்மையால் பல வரலாற்று சிறப்புமிக்க டெஸ்ட் போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிந்து ரசிகர்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளன. ஆனால் அந்த பழைய நிலை இனி மாறப்போகிறதா? மேலும் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டியும் ஒரு உறுதியான முடிவை நோக்கி நகரும் என்பது மட்டுமே இந்த புதிய விதிமுறைகளின் மூலம் உறுதியாகிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டின் பழமையான பாரம்பரியமும் ஒருபுறம் இருந்தாலும் காலத்திற்கு ஏற்ப தன்னை நவீனமாக மாற்றிக்கொண்டால் மட்டுமே எந்த ஒரு விளையாட்டும் புதிய தலைமுறை ரசிகர்களிடம் உயிர்ப்புடன் இருக்க முடியும். ஐசிசியின் இந்த துணிச்சலான முடிவுகள் அந்த உயிர்ப்பை டெஸ்ட் கிரிக்கெட்டிற்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. கிரிக்கெட் ரசிகர்களே, டெஸ்ட் போட்டிகளின் வெளிச்சம் குறைந்தால் சிவப்பு பந்துக்கு பதிலாக பிங்க் பந்தை பயன்படுத்தும் ஐசிசியின் இந்த புதிய புரட்சிகரமான விதிமுறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் பார்வையில் இது பேட்ஸ்மேன்களுக்கு அதிக நெருக்கடியை கொடுக்குமா அல்லது ஆட்டத்தின் விறுவிறுப்பை அதிகரிக்குமா? இந்திய அணி வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்யும் போது இந்த புதிய விதிமுறையை எந்த தயக்கமும் இன்றி ஏற்றுக்கொள்வார்களா என உங்களுடைய ஆழமான கருத்துக்களை விமர்சனங்களையும் மறக்காமல் கமெண்ட் பிரிவில் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் இந்த கிரிக்கெட் வாதத்தை மேலும் சுவாரஸ்யமாக்கும். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் செய்திகள், ஆழமான பகுப்பாய்வுகள், வீரர்களின் புள்ளி விவரங்கள் மற்றும் கிரிக்கெட் உலகின் புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.